ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி தான் வந்து எழிலுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து இன்றைக்கி போயிருக்கான். ஆல்ரெடி நம்ம வந்து எல்கேஜிஸ் வந்து வேறு ஒரு ஸ்கூலில் வந்து போட்டிருந்தோம். பட் நியர்பையில் இருக்கிறது கொஞ்சம் பக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் இவன் நல்லா படிக்கிறான், ஸ்கூல் போகலை அப்படின்னா தான் அழுகிறான் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு இப்போ வந்து போட்டிருக்கோம். இப்போ போட்டிருக்க ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப லாங், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நேற்று வந்து வெல்கம் மட்டும் நடந்துச்சு. 9th மண்டே வந்துட்டு வெல்கம் மட்டும் நடந்தது. சரி ஒரு ஒரு 1 ஹவர் அப்படியே இருந்துட்டு அவனை அப்படியே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அதில் அவன் என்னென்ன சேட்டப் பண்ணான் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ கிளிப்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போகிறது வந்து இன்றைக்கி போயிருக்கான் டியூஸ்டே. பட் கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் டே அது வந்து போயிருக்கான். பட் வந்து அவன் வேனில் போகும்போது செம்ம ஹாப்பி, அவ்வளோ என்ஜாயாக கிளம்பி அவன் வந்து போயிட்டான். இப்போ நம்மளுமே ஸ்கூல் போகிறதா வந்து கிளம்பியிருக்கோம். ஏன்னா இன்னும் நம்ம புக்ஸு, யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாமே வாங்கலை. இன்றைக்கி கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து வர சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம், கிளம்பியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டே வந்து மார்னிங் வந்து ரொம்ப ரொம்ப சேடாக வந்து இருந்தது. ஒரு ஏர்லி மார்னிங்கே வந்து எந்திரிச்சிட்டேன். ஒரு 4:30 அந்த மாதிரியெல்லாம் வந்து எந்திரிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் பிரேக் அப்புறம் அவன் வந்து போகிறான் அப்படிங்கும்போது அவனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே எனக்கு சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்து கிடையாது. சரி வெட்னஸ்டேலேருந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அவன் சைடு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் அப்படிங்கிறதுனால சரி ஓகே போகட்டும் அப்படின்னு சொல்லி வந்து நான் தாட்டிட்டேன். ஏன்னா என்னுடைய எல்லா டேலையுமே, என்னுடைய டே ரொட்டீனில் எல்லாத்துலேயுமே என் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அது எழில் மட்டும்தான். நாங்கள் வந்து ரொம்ப அப்படியே பாண்டிங், அஃபெக்ஷன் அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே கத்திக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 டைம் 100 டைமாவது எழில் எழில்னு கத்திருவேன். ஒன்று கூப்பிட்றதுக்காக கூப்பிடுவேன், இல்லைன்னா டென்ஷனில் கத்துவேன். இந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். பட் அவன் இல்லை அப்படிங்கும்போது அந்த ஏதோ வந்து நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்து இருந்தது. 2வது என்னை வந்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா அது எழில் தான். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப பக்கத்துலேயே இருந்து அதை கன்சோல் பண்ணி எனக்கு என்ன வேணும், தண்ணியிலேருந்து டேப்லெட்லேருந்து எல்லாமே எடுத்து கொடுத்து வந்து பார்ப்பான். ஸோ அந்த மார்னிங் வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. யாரெல்லாம் வந்துட்டு உங்களுடைய பேபிஸை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து நீங்கள் போகும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க, யாரெல்லாம் அழுதீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட் இயரே வந்துட்டு நான் அழுதேன். வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து போய்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் போய்க்கலாம், வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லி அழுதேன். அவன் அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் அழுதா. செகண்ட் டே வந்துட்டு இல்லைம்மா நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு விருப்பப்படுறதுனால அதாயிருச்சு. நேற்று வந்து அவன் கிளம்பும்போது அவ்வளோ பொறுப்பாக வந்து சொல்லிட்டு போகிறான். துரிக்கா அம்மாவை தொந்தரவு பண்ணாத, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சேட்டை பண்ணாத, அண்ணா போயிட்டேன்னா நீ என்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவ அப்படின்னு அதெல்லாம் பேசும்போது ஐயோ இத்தினோண்டு வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக வந்து பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்டு குட்டி குட்டி சேட்டைகள் எல்லாமே இருந்தது. நேற்று அப்படி இங்கே வந்து அவ்வளோ இதாக ஃபீல் பண்ணிவிட்டு நான் போனேன். ஸ்கூலில் போனது ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா என்னை டென்ஷன் பண்ணிட்டான், ப்ரெஷர் ஆக்கிட்டான். பட் அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி நார்மலுக்கு வந்து வந்துட்டான். ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டு ஃபீஸ் எல்லாமே பேமெண்ட் பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், என்ன கலர் யூனிஃபார்ம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்கள் குழந்தை இப்போது இந்த அகாடமிக் இயரில் என்ன ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அண்ட் உங்களுடைய பாண்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய எல்லா ஃபீலிங்ஸுமே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி ஒரு லாங் பிரேக் அண்ட் லீவ்ஸ்க்கு அப்புறமா கேஜிஸ் எல்லாத்துக்குமே மண்டே 9th வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து ஓப்பனிங் வந்து ஆயிருக்கு. அண்ட் உங்களுடைய சுட்டீஸ் எல்லாருமே இந்த அகாடமிக் இயரில் என்ன ஸ்டாண்டர்ட் வந்து அப்கிரேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த லீவ் டேஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும், இப்போ ஸ்கூல் ஓப்பனிங் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அப்பாடா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னும் சில பேருக்கு மார்னிங் டைம் அவங்கள தாட்டுறதே ஒரு பெரிய ப்ரெஷராக வந்து இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு சைக்கிளிங் பண்ணி ரயிலில் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் லஞ்சுக்கு அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெஜிடபிள் ரைஸ் தான் வந்து இன்றைக்கி பண்ணி கொடுக்கலாம், கொஞ்சம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே நல்லா பிடிச்சதாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் உங்களுடைய குட்டீஸ்னுடைய ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணி
பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ரெய்னியாக இருந்ததுனால அவனுக்கு ஹாட் வாட்டர்லாம் வச்சு விட்டுட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி என்னுடைய எல்லா ஒர்க்கையுமே இயர்லியராகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். அவனை விட நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ எல்லாருக்குமான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி ரெடி வந்து ஆகிட்டோம். ஸோ லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஏன் இந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ், ரெண்டாவது இப்போ சேர்த்திருக்கிறது கொஞ்சம் பெரிய ஸ்கூல். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டது வந்து ஒரு சின்ன ஸ்கூல் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நிறையா பேர் இருக்கிறத பார்க்கும்போது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். ஸ்நாக்ஸ் மட்டும் காலியாக தான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா போகும்போது அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக கிளம்புற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸ்கூல் வந்து ரீச் ஆன உடனே அவள் அவ்வளோ ஹாப்பியாக வீட்டிலேருந்து சொல்லியிருந்தான், எனக்கு பைக்கில் நீங்கள் ட்ராப் பண்ணவே வேண்டாமா, நான் வேன்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் என்ன பைக்கில் வரும்போது ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் அவனோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லிகிட்டே வந்திருந்தான். பட் அங்கே போய் க்ரௌடை பார்த்து குழந்தைங்க எல்லாத்தையும் நியூ அட்மிஷன்ஸ் எல்லாம் போடுறத பார்த்து அழுகிறத பார்த்த உடனே அவன் அழுகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்க அப்பா இருந்ததுனால இன்னுமே கொஞ்சம் செல்லம் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. கிளாஸ் ரூம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பலூன்ஸ் கொடுத்தாங்க, கலரிங்க்காக கொடுத்தாங்க, சாக்லேட்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. பட் அவன் வந்து கொஞ்சம் அவங்க அப்பா இருக்கிறதுனால ஓகே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் பொறுமையாக உட்காந்து ட்ராயிங் பண்ண வச்சு அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காரவும் ஓரளவுக்கு வந்து நார்மல் வந்து ஆயிருந்தாங்க. பட் அப்போவுமே அவனுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இருந்துகிட்டே தான் ஸோ ஒரு 1 hour போல் வந்து வெயிட் பண்ணி இருந்து அவரை வந்து கூட்டிகிட்டே வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டேக்கான ஆஸ் யூஷுவல் இந்தியன் மாம்ஸ்னுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு ஒரு 8:30 போல் வந்துட்டு நம்மளுக்கு வீட்டு பக்கத்தில் வந்து வேன் வந்து வந்துடும். ஸோ சில விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ எப்படி நம்ம வந்து பேசணும், எல்லாருக்கிட்டையும் எப்படி மிங்கிள் ஆகணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஸோ ஸ்மைலி ஃபேஸாக இருக்கணும், ஸோ பஸ் ட்ராவலில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே வந்து அவனுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அவன் வந்து வேனில் போகிறதுக்கு அவன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி கிளம்பிட்டான். ஏன்னா பஸ் ட்ராவல் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டாரு. அண்ட் பஸ் ஸ்டாப் வரைக்குமே வேன் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுற பிளேஸ் வந்து அந்த டெட் எண்ட் வந்து போகணும். ஸோ அது வரைக்குமே நான் சைக்கிளில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளிங்லேயே அவனே வந்து அவனுடைய பேக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியே கிளம்பிட்டாரு. ஸோ இன்றைக்கி வந்து வேன் வச்சு விடும்போதும் அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்தான். ஸோ ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கும் உள்ளே வந்து டேக் கேருக்கும் இருந்தாங்க அண்ட் பெரிய கிட்ஸும் வந்து இருந்தாங்க.